பெரிய லெவல்ல ஜெயிக்க வைக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா கட்சிக்கும் விமர்சனம் வரும். ஓகேவா? இந்த கட்சிக்கு விமர்சனம் வருது, அந்த எல்லா கட்சிக்கும் விமர்சனம் வரும். விமர்சனம் வராத கட்சியே எந்த கட்சியும் இல்லை. ஓகேவா? இவங்க அதை பண்ணாங்க, இவங்க அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க அப்படின்னு விமர்சனம் நம்மளோட வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் அவரு சொல்றதுதான். இப்போ நீங்க ஒரு விஷயம் பாக்குறீங்க, நியூஸ் சேனல்ஸ்ல அத்தனை நியூஸ் கார்டு போடுறான், ஒண்ணு சொல்லுவான், இன்னொருத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல எதுவுமே இன்ஃபுளுன்ஸ் ஆகாம அவரே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு, உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க எல்லாத்தையும் பாருங்க, எது சரி எது தப்புன்னு அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. அந்த அனலைஸ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம மெர்சல் படம் பார்த்துட்டு வந்தா அது கிளீனிங் ப்ராசஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அது நம்ம கட்சிக்கு நம்மளே பண்ணலாம். ஓகேவா? உங்களோட பிரச்சனைகளை நீங்க இப்ப நான் ஒண்ணு சொல்லிட்டேன், நான் ஹரிஷன் ஒண்ணு சொல்றாரு, சையத் ப்ரோ ஒண்ணு சொல்றாரு, அதனால நான் இவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாம உங்களுக்கு என்ன தோணுது அந்த பதிவுகளை எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணுங்க. இது சரியா அது தப்பா ஆலோசனை பண்ணீங்கன்னா அதோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். நான் இப்பவும் சொல்றேன், நான் திருப்பி சினிமாவோட தான் இந்த பாலிடிக்ஸை கனெக்ட் பண்றேன். எந்த கிரிட்டிக்ஸும் நம்ம படத்தை ஓட வச்சது இல்ல. ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் நம்ம தியேட்டருக்கு படத்தை ஓட வச்சாங்க. அதே மாதிரி யாரும் காப்பாற்ற மாட்டாங்க நம்ம கட்சியை. நம்ம தான் நம்ம கட்சியை காப்பாற்றணும், ஜெயிக்க வைக்கணும். சிம்பிள். ஓகேவா? பேச ஆரம்பிச்சீங்கன்னா இதோட ரியாக்ஷன் இன்னும் 10 மாசத்துல வேற மாதிரி இருக்கும். ஸோ இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆக்சுவலா எனக்கு ஒரு இல்ல, எனக்கு இவங்க சரியா அவங்க தப்பா அப்படின்னு ஆலோசனைலாம் இல்ல. நம்மளோட பிரச்சனைய நம்ம கட்சி அந்தந்த பிரச்சனையை நம்ம கிளீனிங் ப்ராசஸ்ல இறங்கி அதை சுத்தம் பண்ணுவோம். அவ்வளவுதான், சிம்பிள். அவ்வளவுதான். எல்லா கட்சியிலயும் பிரச்சனை இருக்குங்க, நம்ம கட்சின்னு இல்ல. அதுதான் இவ்வளவு பேச தெரியுமாடா உனக்கு? சூப்பர். 24 ஹவர்ஸ்க்கு இல்ல 24 மணி நேரத்துக்கு பேச வேண்டியது 2 நிமிஷத்துல பேசுறேன். அதுதான் ஹரிஷ் ப்ரோ இருக்காரு, அவருக்கும் சில விஷயங்கள் தெரியும், சையதனாவும் இருக்காரு, அவளுக்கும் சில விஷயங்கள் தெரியும். சோ அதனால எல்லாருமே சேர்ந்து, அதாவது அவங்க இப்படி இவங்க இப்படி எல்லாம் இல்ல, எல்லாருமே கட்சி வளரணுங்கிறதுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதனால யாரையும் தப்பா நினைச்சுக்க வேணாம். அது இங்க ஒரு விஷயத்த கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க அண்ணனை தவிர யாரையும் நாங்க தப்பா நினைச்சுக்க மாட்டோம்டா. எல்லாம் கரெக்டா பேசிட்டாங்க, எழுதி கொடு. அவர் வரதா இருந்துச்சு, அவரை இது பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பாட்டுலாம் பாடிட்டு இருந்தேன், அந்த கேப்ல ஃபாலோ பண்ண மறந்துட்டோம். பிக் பாக்கெட் ஒரு நாள் மாட்டுவேன். ஆனா உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம்டா, நீங்க பண்ண விஷயம் கண்டிப்பா உனக்கு பாராட்டக்கூடிய விஷயம். எல்லாரும் கிண்டல, பசங்க எல்லாமே அப்படியே பேசிட்டு இருந்த, நீ கேட்டியானு தெரியல, எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு உன்னோட அடையாளமா மாறிடுச்சு. நிச்சயமா அது சுஹைல் தான் மைண்ட்ல நிப்பான். என்னன்னா 24 மணி நேரத்துல ஏதாச்சும் ஒரு நிமிஷத்துலயோ ஒரு மணி நேரத்திலயோ நம்ம தலைவர் ஞாபகத்துக்கு ஏதாவது ஒரு நாள் அவர் படம் வந்தாலும் சரி, வராத நாட்களும் சரி, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதும் சரி, அரசியல் இருந்துட்டு இருக்கும்போதும் சரி, அது மாதிரி வருவாரு. ஒரு நாள் 24 மணி நேரமும் இதை நினைச்சிருவோம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். கரெக்ட். இப்ப நான் ஸ்பீக்கர்ல இல்லாத நேரத்துல கூட என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அங்க ஒரு ஸ்பேஸ் போய்கிட்டு இருக்குது, அது எப்படி அது கண்டினியூட்டியா போய்கிட்டு இருக்குதா, அங்க என்கேஜ்மெண்ட் இருக்குதா, அல்லது மியூசிக்காவது பிளே பண்றாங்க, அது ஒரு இன்டரப்ஷன் எப்படி இருக்குது, என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் எப்படி இருக்குது. சரி, ஓகே, டக்குன்னு ஒரு 2 ஹவர்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோமா, இது பண்ணாமா, வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் இது பண்ணோமா, அதுக்கப்புறம் திரும்ப எப்போ வரும், திரும்ப ரிட்டர்ன் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நேற்று நைட் இந்த கிளிம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு விஎஃப்எல்ல இருந்தோம், விஎஃப்எல்ல இருந்து அப்படியே அதை முடிச்சுட்டு கிளிம்ஸை பார்த்துட்டு சுஹைல் ஸ்பேஸ் போட்டா அதுக்கு வந்தோம். கிட்டத்தட்ட இப்போ 24 ஹவர்ஸ் முடிய போகுது. இந்த 24 ஹவர்ஸ்ல கொஞ்சம் தூங்கணும். இந்த தூங்குறதை தவிர்த்து மீதி எல்லா நேரமும் ஸ்பீக்கர்ல இருந்தாலும் இல்லாட்டாலும் இது எப்படி போய்கிட்டு இருக்குது, என்ன டாபிக் இப்போ ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் இருந்தது. ஒரு நாள் தலைவரை செலிப்ரேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது. சூப்பரா பண்ணியிருந்தான் இன்னைக்கு. 2-3 டைம் கிளிச்சஸ் நமக்கு அந்த ஒரு ஹிக்கப்ஸ் இருந்தாலுமே நல்லா பண்ணிட்டான். பரவாயில்ல. லாஸ்ட் இயர் நான் சொன்னேன் 50 மணி நேரம் ஸ்பேஸ் போடணும்ட்டு, ஆனா எல்லாம் செஞ்சாங்க. எனக்குமே அது பாசிபிளா இல்லை, ஏன்னா நான் இது வரைக்கும் ஸ்பேஸ் போட்டது கிடையாது. பாசிபிளா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவன் 24 ஹவர்ஸ் கண்டிப்பா பண்ணியிருக்கிறான். ஒரு போன வருஷம் இந்த கள்ளக்குறிச்சி விஷயனால நம்ம பெருசா செலிப்ரேட் பண்ண முடியல பர்த்டேவை, அவரே பண்ண வேணான்ட்டாரு, அதனால நம்ம பண்ணல. ஆனா இந்த வருஷம் பர்த்டே நம்ம ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. அந்த கிளிம்ஸ் ஆகட்டும், போஸ்டர் ஆகட்டும்,
இல்ல ஆஃப்லைன்ல போஸ்டர், வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இந்த 24 ஸ்பேஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப சந்தோஷமா ஹரிஷ் இருந்துச்சு ப்ரோ இன்னைக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் பிரம்மாண்டமாவே இந்த மாதிரி தெரிஞ்சுது. நிறைய பரபரப்பு, நிறைய என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர், நிறைய பாத்தீங்களா, நோட் பண்ணீங்களா? ரொம்ப என்கேஜ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி தெரிஞ்சது. இல்ல தலைவரும் ஆ, இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருந்த மாதிரி இருந்தது பாருங்க. இல்ல அது போன இதோட நம்மளுக்கான அந்த நேத்து அந்த பாயிண்ட் பேசிட்டு இருந்தோம். அதாவது இப்போ எம்ஜிஆர் கூட ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாரு, என்னைக்குமே நீ வந்து அரசியல் ரீதியா உன்னை அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா உனக்கு அந்த ஃபேன்ஸோட டிவைட் இருக்கும். ஒரு ஒரு பார்ட்டிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால உனக்கான இது கம்மியாயிரும். ஸோ வென் யூ ஆர் வெரி ஷுர் அபவுட் இட் நீ போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு சொல்லுவாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு அவர் வர 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 இப்ப அந்த இந்த சர்வேஸ் எல்லாம் பேசணும். அப்புறம் அந்த யூடியூப் சேனல்ஸ் நிறைய இதுல நியூட்ரல்ஸ் சொல்றேன். நியூட்ரலா சாதாரணமா யதார்த்தமா பேசுற பேச்சு அந்த இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருச்சு ப்ரோ. அவர் வந்து அவரோட சேர்ந்து லெட்ஸ் க்ரோ டுகெதர் தான். அவரும் அடுத்த கட்டத்துக்கு போகாம நம்ம நம்ம எல்லாரையுமே அவர் கூட அந்த அந்த அடுத்த கட்டத்துக்கு அவர் கூட்டிட்டு போகணுன்ற அந்த ஒரு இதோட பயணிச்சிருக்காரு. சும்மா எக்கட கெட்டு போங்கடா நீங்க என்ன பண்ணா எனக்கு என்ன அப்படின்றது இல்லாம அதை ரெஸ்பான்சிபிளா வச்சு நடத்தி வைக்கிறது தானே செம்மையா இருக்கு. அது இந்த வாட்டி என்னால ஃபீல் பண்ண முடியுது. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு ஒரு ஓவராலாவே அந்த ஒரு புல் அதிகமா இருக்கு. என்கேஜ்மெண்ட்ஸும் நிறைய பேர் ரெடியா ரொம்ப இது பண்ணிருக்காங்க. ஸோ அப்படியே தான் அப்படியே நம்ம கொண்டு போயிட்டோம்னாலே போதும். வி கேன் அச்சீவ். அரசியலுக்கு வந்துட்டு அவர் மவுஸ் குறைஞ்சிரும், சினிமா லெவல்ல அவருக்கு உண்டான அந்த இது குறைஞ்சிரும், ரசிகர்கள் அங்கங்க வந்த டிவைட் அப்புறம் தான் ஆகும். இன்னும் வெறி எவ்வளவு பிடிச்சி எவ்வளவு வராங்க சையத் பேசுனாங்க ப்ரோ. இல்லையா? வந்த அப்புறம் தான் இன்னும் வெறி பிடிச்சி அந்த வராங்க எல்லாருமே. அது இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இல்ல என்னன்னா நம்ம பசங்களுக்கும் அது ஒரு தளபதிக்குமே ஒரு குவாலிட்டி என்னன்னா அந்த ஒரு ஒரு செயல்னாலதான் அதோட பதில வந்து கொடுப்பாங்க. சும்மா வந்து சொரிஞ்சு விட்டுட்டே இருந்தாங்கன்னா ஓ சரி அதுக்காகவே சேர்ந்து பதில் ரொம்பவும் நீ டெய்லி பண்ற இதுக்கெல்லாம் கூட இது பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. பட் கோவத்தை அது எப்படி காமிக்கணுமோ அப்படி காமிச்சு அது ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப பர்சனலா எடுத்துப்பாங்க. சரி என்ன ஒரு இப்படி எல்லாம் நீ சொல்றியா, அதெல்லாம் நம்ம எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறோம் மறந்துடுறோம்லாம் நினைச்சிட்டு இருப்பானுங்க முட்டா பயலுக. பட் அது எல்லாமே வந்து அதை எப்படி திருப்பி காட்டணும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ நடக்கும், செய்வோம். கங்க்ராச்சுலேஷன் எத்தனை சுஹேல், மணிடா போட்ட சூப்பர் நேத்து? 12 எஃபர்ட்ரா. மணியா? எல்லாரும் எத்தனை எல்லாரும் மணிக்கு போட்ட சேர்ந்து நேத்து? சூப்பரா 12:30 பண்ணிருக்கீங்க. மணிக்கு. ஆனா 12 ஹரிஷ் கால் நான் இல்ல, ஒரே ஒரு ஒரு இது ஒரு உங்கள்கிட்ட 20 மினிட்ஸ் சொல்லணும்னு தான். நினைச்சேன். ம். யூடியூப்ல வந்து நம்ம டிவிக்கோட ட்ராக்ஷனும் இதுவுமே ரொம்ப கம்மியா இருக்குண்ணா. அதுக்கு ஏதாவது பண்ணுங்கண்ணா. இப்போ எல்லாருமே ராஜ்மோகன் எல்லாருமே கொஞ்சம் அண்ணாலாம் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் பீப்புள் இனிமே கொஞ்சம் இன்னும் ஆக்டிவா இது பண்ணுவாங்க. அவங்கள சேனலும் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, ரமேஷ் ஆமா. தோழர் அவங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் போக போக இன்னும் கண்டென்ட் நிறைய வர வர நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இல்ல இன்க்ரீஸ் நம்பர் ஆகும். ஆஃப் சேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச்மேன் எல்லாம் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. வந்துடுறான் 4:30 மணி ஆனா அவன்லாம் வீடியோ இன்னும் எடுத்துக்கிட்டு. பேசிக்கிட்டு இருக்கானா பாவம். ஆமா. ஸோ சாட். அவன் என்னமோ கூடவே உட்காந்து பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் எல்லாத்தையும். வாசலை தாண்டி அவனை உள்ளே விட மாட்டாங்க. அங்க இருந்தே எட்டி பார்த்திருப்பான் போல இருக்கு. அவன் உருட்டுவான் பாருங்க ஒரு உருட்டு சாமி. வலைபேச்சு தோத்துருவாங்க. 12 மணி ஆயிடுச்சு. கரெக்டா சொன்னீங்க. வலைபேச்சு தோத்துருவாங்க இவனுங்க உருட்டுல. அரசியல் பேசிட்டு இருந்தவனுங்க இப்ப சினிமால சீனுக்கு வந்து ரிவ்யூ எழுதிட்டு இருக்கானுங்க இப்போ. இதுவே தொட்டாங்களா என்ன ஜனநாயகனை ஏதாவது பேசுனாங்களா? இல்ல இன்னும் இன்னைக்கு வரல, நாளைக்கு மேபி வரும்னு நினைக்கிறேன். சுகல் நேத்து எப்படா 12:15 போட்டியாடா? 12:10 போட்டானா? 12:15 12:10 போட்டான். 12:30 போட்டிருக்கானே இப்போ. 12:30 12:30 ஓகே, அப்ப இன்னும் half an hour. ஒரு half an hour. எல்லாம் இல்ல கரெக்டா எடுத்துட்டு போயிருக்கான். டேய் சுஹேல் 12:30 இல்லடா, என்கிட்ட இது இருக்கு 12:13 இல்ல இல்ல போட்டிருக்கு நீ. 12:15 ஸ்டார்ட் பண்ணா ஒரு அதான் 12:15 ஷார்ப்பா போட்டான். 12:15 முன்னாடியே போட்டான் சார். 12:13 தான் போட்டிருக்கேன். என்ன சொல்றது, ஒரு 2 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதாவது போயிருக்கும். அதுக்காக அதான் பேச ஆரம்பிச்சது 12:20 தான் நினைக்கிறேன். இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் சைதன் ஒரு 2 பாட்டு பாட சொன்னா டைம் பாஸ் ஆயிரும். இல்ல அதுதான்டா சொல்ல வரேன். கவின் கரெக்டா பண்ணிருக்கான். இத்தனை நாள் அரசியல் சண்டை அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு இந்த பர்த்டே 24 hours பேச வச்சுட்டு இப்ப எவ்வளவு கொஞ்சம் ஜாலியா போச்சு. ஹை நோட் முடிக்கிறான்டா. இன்னைக்கு பாரு அரௌண்ட் 300 மெம்பர்ஸ் இப்போ. ஆனா ஹை நோட் முடிக்கிறான். சூப்பரா சுயல், வாழ்த்துக்கள்.
அங்கங்க டெக்னிக்கல் இஷ்யூல மிஸ் மேட்ச் இருந்தாலும்டா சுவேல், இந்த 24 ஹவர்ஸ் ஸ்பேஸ் வந்து இப்ப நெக்ஸ்ட் டைம் யாருன்னா எந்த ஆக்டர் போட்டாங்களோ அது விதை நீ போட்டதுதான். ஆமா, இங்க நம்ம ஃபர்ஸ்ட் தளபதி ஃபேன்ஸ் தான் நீ ஃபர்ஸ்ட் போட்டாங்க தைரியமா அப்படின்றதான் சொல்லலாம், வருது. நான் தான்டா இங்க ரங்கராய சக்திவேல்னு. ஆமா. உண்மையிலடா. வேற படம் சொல்லிருக்கலாம், பரவாயில்ல. தேவரமன் டைலாகே சொல்லிருக்கேன், விதை நான் போட்டது இல்ல அது உண்மைதானே. இல்லடா இப்ப இங்க கீழே எத்தனையோ ஸ்டாண்ட்ஸ் பாத்துருக்கலாம், 24 ஹவர்ஸ் ஓடுதுன்னு எல்லாம் ட்வீட் போடுறாங்க பாத்துருக்கலாம். இப்ப நாளைக்கே இப்ப வந்து சொன்ன டைலாக் நீ இன்னும் புரிஞ்சிக்கல, கான்டெக்ஸ்ட் புரிஞ்சு. புரியுது, எனக்கு புரியுது. நான் அதை தாண்டி வந்துட்டேன் நானு. சரி இதை வச்சு கங்க்ராச்சுலேஷன். சுகில இதை வச்சு உங்க அண்ணன் எதுவும் ப்ரொமோஷன் எதுவும் கேப்பியாடா? நான் 24 ஹவர்ஸ் ஸ்பேஸ் ஓட்டி இருக்கேன் அப்படின்ட்டு. சுவேல் கிட்ட கேட்கணும். இத மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான்டா, ஏதாவது சண்டை வந்தா நம்ம அண்ணன் தான். கரெக்ஷன் உங்க அண்ணன். சுஹேல் இந்த நிலைமை மாறணும்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவரு நம்ம சரி விடுங்க, அவரை விடுங்க, அவர் பாட்டுல இருக்காரு விடுங்க, அவர் பாட்டுல இருக்கட்டும். ஐயோ, நீ ஒரு சாதனை பண்ற, உங்க அண்ணன் வந்து வாழ்த்திட்டு கூட போலையா, கூப்பிட்டாதான் வருவாரா? பாட்டு பாடுங்க பிரதர், ஒரு 1/2 மணி நேரம். இப்ப எனக்கு தெரிஞ்சு வாழ்த்து சொல்லுவாரு. இல்ல வாழ்த்து சொல்லுவாரு. அழகுராஜா தெரியுமா, சந்தானம் கட்டி பிடிப்போம் பாருங்க. எங்க ஓகே ஓகே படம் சந்தானம் மாதிரி சைது ப்ரோ ஆக்கிடாதீங்க. அப்படி பாடியாப்பா சார் ஒரு எண்டு. அதுதான் எண்டு கிரெடிட்ல பிளாக் அண்ட் தம் பாடி முடிச்சிடுங்க. இல்ல சையத் அண்ணனுக்கு நீங்க தளபதி எலிவேட் பண்றதுன்னா 24 ஹவர்ஸ்ல 48 ஹவர்ஸ் கொடுத்தா கூட விடாம பண்ணுவாரு. ஆமா சைது ப்ரோ, இதை இப்ப முன்னுதாரணமா வச்சு நம்ம ஜனநாயகம் வரப்போ 69 மணி நேரம் ஸ்பேஸ் ஓட்டுறோம். கண்டிப்பா 69 மணி நேரம். அதுக்கும் 3 நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிடணும் அப்போ. ஆமா, அதுக்கும் ஹோஸ்ட் சுவேல் தான். ஒரு மனுஷன் இன்னைக்கு எங்கேயும் போக முடியாம லேப்டாப் முன்னாடியே நல்லா தெரிஞ்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருவீங்க. ஆனா பரவாயில்ல சுவேல், நீ நதிரு 2 நாளா பிளான் பண்றான்டா. நான் இந்த டீமே இந்த டைம்ல நீ பாத்துக்கோ, அந்த டைம்ல நான் பாத்துக்கிறேன், மிட் நைட்ல இவ்வளவு நேரம் வரைக்கும் நாங்க இருந்துக்கிறோம், சையத் அண்ணன், சுரேந்தர், ஹரிஷ், அரவிந்த் ஒரு மிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் இதுல ஓபி அடிச்சதே இன்னைக்கு. டே வரண்டான்ட்டு ஓபி அடிச்சிட்டேன். இட்டிஸ் ப்ரோலாம் கூப்பிட்டுறணும் 3 நாள்ல. கவின் ஸ்பேஸ் போட்டனா இட்டிஸ் ப்ரோலாம் அவளலாம் ஒரு நாள். டேய் நான் ஆக்சுவலா நேத்து நைட் இருந்தேன்டா, நைட் ஒரு 3 ஹவர்ஸ் இருந்தேன். ஆனா சையத் ப்ரோ டக்குனு இட்டிஸ் ப்ரோ கூப்பிட்டு 2 மணி நேரம் பேச சொல்லுவான்ட்டான், மனசே இதாயிடுச்சு. அவர் மட்டும் தான் பேசிட்டு இருக்கணும், நாம அமைதியா தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்றவங்க கூப்பிடுறாரா சுவேல்? இல்ல அவரு தளபதினு ஆரம்பிச்சு அபிஷேக்ல போய் முடிப்பாரு. இந்த மாதிரி ஆளு அவரு. டேய் அவன் அந்த சினிமா பையன் அபிஷேக் எங்க அந்த இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் பிடிக்கிறான்னு செக் பண்ணடா. நல்லா கண்டுபிடிக்கிறான். ஏய் பாதிக்கு மீனிங் அவனுக்கு தெரியாதுடா, சும்மா சொல்லுவான்டா இங்கிலீஷ் வேர்டு மாதிரி, அப்படியே ஃபில் பண்ணி விட்டுருவான். சச்சின் காண்டா இருப்பானே இருந்திருந்தானே. இல்ல சச்சின் தூங்க போயிட்டான், மெசேஜ் அனுப்பிட்டான். நீங்க சொன்னது உண்மை, பாதி இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தமே அவனுக்கு தெரியாது, இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம போய் தேட மாட்டோம்னு அவனுக்கு தெரியும், அதனால அப்படியே பேசி விட்டு போயிருவான். இதுல வந்து இந்த philanthropic world அப்படி இப்படின்றான். இல்லையா ஹரிஷ் ப்ரோ உங்க ஃப்ரெண்ட் தானே அவர் இல்லையா? யாரு? சினிமா பையன் ஃப்ரெண்டுன்னு இல்ல, மீட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். மீட் பண்ணா ஆமா அந்த மாதிரி சொல்ல முடியாது. மீட் பண்ணாலே ஃப்ரெண்ட் தான் ஹரிஷ் ப்ரோ. மீட் பண்ணலனாலும் ஃப்ரெண்டு தான். அதனால எவ்வளவு பேர் இருக்காங்க, அது மாதிரி அவனையும் வச்சுக்கலாம். சரி ஹரிஷ் நீங்க பாட்டு பாடுனீங்களா இன்னைக்கு? மகிழன் இருந்தா கூப்பிடுங்கடா அவனு. காலையில அவன் தான்டா ரொம்ப நேரம், அவன் தான்டா என்கேஜிங் வச்சிருந்தோம் அந்த டைம். ஆமா ஸ்பீக்கர்ல பாட்டு. இல்ல ஆக்சுவலா நான் தான் பாட்டு போடுற மாதிரி இருந்துச்சு, ஆனா மகிழன் டைமுக்கு வந்து என்னால ஸ்பீக்கர்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஆனா ப்ரோ ஹரிஷ் ப்ரோ நீங்க நம்ம அந்த VFL எல்லாம் வந்து போட்டு விட்டீங்கல்ல, அதெல்லாம் விட அந்த மகிழன் அவன் பண்ணது வந்து ரொம்ப அப்படி பளிச்சுன்னு இருந்தது. கிளாரிட்டி சூப்பரா இருந்துச்சு. அத கேளுங்களேன், எதுல இருந்து ப்ளே பண்ணானு. நான் வந்து இந்த டேப்லெட்ல இருந்து ப்ளே பண்ணேன், என்னோட டேப்ல இருந்து. அதுல அந்த ஆக்சுவலா சிம்பிளா இருந்தா நல்லா கேட்கும். அந்த மொபைல்ல வந்து இப்ப 2 இடத்துல மட்டும் ஸ்பீக்கர் இருக்கும்ல, அத கரெக்டா இருந்தா நல்லா கேட்கும்.
இப்போ மத்த மொபைல்ஸ் டிவைஸ்ல எல்லாம் மல்டி ஸ்பீக்கர் மாதிரி வச்சு எல்லா சரௌண்டா கேட்கற மாதிரி இருக்குல்ல சில ஆப்ஷன்ஸ், அதுல வந்து உங்களுக்கு கரெக்டா ஃபோக்கஸ்டா கேட்காது. சிம்பிளரா இருந்தா இன்னும் நல்லா கேட்கும் போல் இருக்கு. இது ஒரு லென்த் ஒரே சவுண்டு பார் தான். நான் அந்த சின்ன சவுண்டு பார் வச்சு கேட்டோம்னா கரெக்டா இருக்கும். அந்த ஊஃபர்லாம் வச்சு கேட்டோம்னா ஒழுங்கா அவரே வராது. மகிழ எதுல இருந்து அப்ளை பண்ண? ப்ரோ இல்ல ப்ரோ, லேப்ல வந்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி ஸ்பாட்டிஃபைல போட்டு விட்டுட்டு மொபைல்ல அப்படியே நார்மலா வச்சுட்டேன். இல்ல ஓகே. ஸ்பீக்கர் வந்து நார்மல் ஸ்பீக்கரா நீ ப்ளே பண்ணது இல்ல ஸ்டீரியோவா? அது என்ன ஸ்பீக்கர்? நார்மல் ஸ்பீக்கர் தான், போட் ஸ்பீக்கர். ஓகே. இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கா? எனக்கே டவுட்டா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் லேப்ல தான் கனெக்ட் பண்ணிருந்தேன். அழிச்சிருந்ததுடா. பெர்ஃபெக்ட். கேக்கு. ரொம்ப என்ன சொல்றது, எந்த ஒரு இரைச்சலும் இல்ல, இதுவும் இல்ல. ஆடியோவும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. சவுண்டும் நல்லா கிளியரா இருந்தது. இப்போ அதான் first முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் சூப்பர். இந்த ஸ்பேசஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நிறைய மியூசிக் ஸ்பேஸ் போயிட்டு இருக்கும். அதுலலாம் வேற மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. அதாவது அது எனக்கு கிளியரா இந்த நீங்க எஃப்எம்ல ப்ளே பண்ற மாதிரி ப்ளே பண்ணுவானுங்கண்ணா. அதுல இன்னமும் ஓடிட்டு இருக்கு 1 2. அதான் ப்ரோ அது எப்படி இன்னுமே பண்றாங்கன்னு மதன், தெரியல. எனக்கு ஒரு பண்றானுங்க. டவுட் இருக்கு மதன். எல்லா இப்போ கப்பல்ஸும் லேப்டாப்ல நீ சுத்திட்டு லாகின் கோயில் பண்ணிட்டு மாதிரியா? பக்கத்து டேப்ல இருந்து மியூசிக் ப்ளே அது அது பண்ணலாமா? கேட்காது. கேட்காது கவின். ஆனா அந்த எஃப்எம்ல வரதெல்லாம் அப்படியே கேட்காதா? ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். உனக்கு நீ எஃப்எம் கேக்குற மாதிரியே கிளாரிட்டியா இருக்கும் ஆடியோ. கிளாரிட்டி ஆமா நல்லாவே ஆமா. இருக்கும். மியூசிக் ஸ்பேஸ் நிறைய போடுவாங்க. நம்ம சைடுல ஒருத்தர் வந்து ப்ரோ இப்பவும் தளபதியோட போயிட்டு பாட்டா ப்ரோ ஹரிஷ் போட்டுட்டு ப்ரோ. இருப்பாரு. இப்பவும் போகுது ப்ரோ அதெல்லாம் மியூசிக் அப்படியா? ஸ்பேஸ். ஓகே, ஆமா எனக்கு ஆமா. தெரியல. அதுல சூப்பரா ப்ளே நானு பண்ணுவாங்க. குவாலிட்டி ஹரிஷ் ப்ரோ, சூப்பரா. நானு ஆபீஸ்ல கனடால இருக்கப்பெல்லாம் அததான் கேட்டு உட்காந்துருப்பேன். ஓவர் நைட் நம்ம ஊர் ஓவர் நைட் ஆச்சுன்னா யாரும் இருக்க மாட்டாங்கன்னா அதை ஹெட்போன்ல ஒரு பக்கம் மாட்டிட்டு அது நல்ல நல்ல பாட்டுலாம், ஆமா. பழைய பாட்டுலாம் போடுவானுங்க. இளையராஜா பாட்டுலாம் சூப்பரா. அதுல என்ன தெரியுமா செம்ம செம்ம ஃபன்னு? நம்மளுக்கு என்ன பாட்டு வருதுன்னு தெரியாம அதை கேட்கறதுலதான் அந்த ஒரு அதேதான். இது. அது இல்லாட்டி நீதான் எஃப்எம் மாதிரி எல்லாத்தையும் தேடி தான் லிட்டரலா. போட்டுக்கலாமே. ஆமா அந்த மாதிரி இருக்கும். நேற்று நைட்டு மிட் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் தான் இருந்திருப்பாங்க. 50 பேர் கிட்ட அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். இவரெல்லாம் அந்த ஹரிஷ் பாலாஜி, பிரசன்னா, அவங்கலாம் வந்துட்டு இருந்திருந்தாங்க. அந்த டைம்லயே தலைவருக்கு இருந்த அந்த ஹரிஷ் பாலாஜி தான் நம்ம வந்தபோது மீட் பண்ணுமோ? ஆமா, ஹரிஷ் பாலாஜி ஓகே தான் ஓகே நம்ம லாஸ்ட் மீட் பண்ணோம். ஓகே. அப்போ உள்ள அந்த பழைய கதைகள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய அந்த சின்ன சின்ன வயசு இதுல. அப்ப சொல்லிட்டு இருந்தேன். அப்பவே மெமரிஸா? தலைவருக்கு வந்துட்டு மெமரிஸ் அந்த இதெல்லாம் கெரியர், அவர் தலைவருடைய கெரியரு, அந்த டைம்ல நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். 2-3 சில மெமரபிளான இன்சிடென்ட்ஸ் இங்க இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நான் 2-3 தடவை சொல்லியிருக்கேன். சொல்லாத மனம் துள்ளும். இப்ப நம்ம இந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு இந்த சுறா டைம்ல வந்துட்டு ஒரு டிப் இந்த மாதிரி அந்த டைம்ல வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஏரா வந்துருச்சு, ஓவர் ஆமா நெகட்டிவிட்டி ஆமா இது அதெல்லாம் அந்த டைம்லயே தலைவருக்கு அது ட்ரேட் லெவல்ல நியூஸ் பேப்பர்ல படிச்சாதான் தெரியும். அது கிண்டல் கேலி அப்படிலாம் கிடையாது. ட்ரேட் லெவல்ல ஒரு டல் இருந்தது அவருக்கு வந்து. சொல்லாத மனம் துள்ளுங்கிற ஒரு மாபெரும் வெற்றி படத்துக்கு பிறகு அவருக்கு சில சர்க்கிள்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு அவருக்கு வந்துட்டு அந்த என்றென்றும் காதல் ஓடல, நெஞ்சினிலே ஓடல, மின்சார கண்ணா ஓடல, என்றென்றும் காதல் வந்து ஒரு நல்ல பீக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு டவுன். டவுன். அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்சி அப்பா எடுத்த நெஞ்சினிலே, கேஎஸ் ரவிக்குமார். அதாவது என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் இருக்குது மின்சார கண்ணா. பட் வந்து அது ஓடல. கண்ணுக்குள் நிலவு எக்ஸ்பெரிமெண்டலான மூவி, பாட்டெல்லாம் சூப்பர். மின்சார கண்ணாலையும் பாட்டெல்லாம் சூப்பர். ஆனா படம் ஓடல. அந்த டைம்ல தான் அவருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு குஷியை வந்து அவர் வெயிட் பண்ணி சூஸ் பண்ணாரு. அடிச்சாரு 4 படம் ஆமா தொடர்ச்சியா. ஆமா. அதுக்கப்புறம் பீக் தான். குஷி, பிரிமால, ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜகான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து லைன் கட்டி அடிக்கிறாரு. இதெல்லாம் நான் வந்து சுறா டைம்ல நம்ம பசங்க வந்துட்டு டிப்பாவி இந்த காலேஜ்லாம் அதெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் இதெல்லாம் வந்து சொல்லுவேன் அவங்களுக்கு. டேய் இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாதுடா. அதுவும் எப்பவுமே மாதிரி ஒரு பேசுவாங்கல்ல, பார்த்திருக்காரு. இந்த 2010 அப்போ கம்பேக் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் எப்பவுமே பீக் கொடுத்து அந்த கம்பேக்ல நிறைய வாட்டி பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடியே. ஆமா ஆமா. அது வந்து 2010 நீங்க இப்ப நம்ம ரீசெண்டா எவிடென்ட்டா ரொம்ப இப்ப இந்த டேட்டா கலெக்ஷன் இதெல்லாம் ரொம்ப ஓரளவுக்கு கிளியரா இருந்த டைம்ல ரெக்கார்ட் சோஷியல் மீடியாவும் அப்படியே வளர்ந்து வர டைம். அது அந்த டவுன்ஃபால் ஜோக்குன்னுலாம் வரும். அதெல்லாம் அப்படியே சும்மா சம்பந்தமே இருக்காது. அப்படியே மாத்தி போட்டு அனுப்புவானுங்க அந்த டைம்ல எல்லாம். எஸ்எம்எஸ் இருந்த போதெல்லாம் அதெல்லாம் ஒரு கேம்பெயின் தான். ஹேட் கேம்பெயின் மாதிரி பண்ணாங்க. அதாவது ஃபேஸ்புக்கோட இதுவும் அதுலயும் நமக்கு தான் ஃபர்ஸ்ட். அதாவது ஒரு ஃபேஸ்புக்லயும் நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துல 4 வெற்றி படங்கள்லாம் வந்துட்டு கொடுத்திருக்காரு அவரு. 1997 லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு 4 ஹிட். அதுக்கு முன்னாடி ஆமா அதே மாதிரி நிறைய ஸ்ட்ரீக் கொடுத்திருக்காரு. நடுவுல ஒரு 2 படம் ஓடலன்னா அப்படியே உடனே முடிஞ்சிருச்சு இடிஞ்சிருச்சுன்னு பேசுவாங்க. ஆமா. இப்போ வசீகரா, புதிய கீதையே பாருங்களேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. வசீகராலாம் என்னால ஏத்துக்கவே முடியல ப்ரோ. வசீகராலாம் எப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப ஃபேவரட் படம் எனக்கு. ஒரு மாதிரி அதெல்லாம் ஒரு ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோவே வந்து
அந்த மீட்டர்லாம் இன்னைக்கும் ரிப்பீட் மோட்ல பாக்குற ஒரு சில படத்துல அந்த படமும் சான்ஸே இருக்கு இல்ல. என் லிஸ்ட்ல. செம்ம ஆமா படம் பட் அது அது. கமர்ஷியலி சரியா போகலன்னு சொல்லுவாங்க. ஆமா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குன்னு வைங்களேன். ப்ரோ. பட் அந்த படத்துடைய என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் எலமெண்ட்ஸ், காமெடி, சாங்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிளான டிவில போட்டா பாத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான கண்டிப்பா. ஒரு படம். இப்போ நீங்க மெமரிஸ்ன்னு சொல்ற போது எனக்கு அப்படியே கொஞ்சம் ஓவராலா அப்படியே மெமரிஸ் மாதிரி ஒரு 2-3 விஷயம் சொல்றேன் நானு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்ப இந்த பிரியமானவளே அந்த டைம்லாம் வந்துச்சு தெரியுமா? அப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டே எல்லாம் தியேட்டருக்குலாம் நம்ம போய் பார்க்க மாட்டோம். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம். ஆமா 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 அப்போ ஆமா. எப்போவாவது கூட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்க பக்கத்து வீட்டு அக்கா வந்து பார்த்துட்டாங்க. அவங்க வந்து காலேஜ்ல போய் பார்த்துட்டு வந்து என் கூட உட்கார்ந்து ஃபுல் கதை சொல்றாங்க. டேய் இது இப்படி இருக்கும் தெரியுமா? எண்டுல வரும் அந்த அக்ரிமெண்ட் கன்டினியூஸ். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த எண்டுல வந்து அக்ரிமெண்ட் கன்டினியூஸ்னு வர வேர்டு வரைக்கும் அவங்க உட்கார்ந்து எனக்கு சொல்றாங்க. அப்போ அவங்க எவ்வளவு ஆர்வத்தோட அதை பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த டைம் அப்போல இருந்து இருந்த ஒரு கேர்ள்ஸ் ஃபேன் இந்த மாதிரி நிறைய பேர் எங்க அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்லாம் நான் ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் ஒரு இதுவே இருக்காது. அப்ப கூட கிண்டலா சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன மாப்பிள்ள வேணும் அப்படின்னாலாம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ரெஃபர்டு வந்து தளபதியா இருப்பாரு. ரொம்ப யதார்த்தமா ரொம்ப ஒரு பாய் நெக்ஸ்ட் டோரோட இமேஜ்ல இருப்பாங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது. அதுக்கப்புறம் இந்த அப்ப வந்து இந்த ரூமர் எஸ்எம்எஸ்ல எல்லாம் ஒரு பெரிய ரூமரா வந்து இப்போவும் அதான் அப்கிரேட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. எஸ்ஏசி தான் படம் ஓட்டுறாரு தெரியுமா விஜய்க்கு, அவங்க அப்பா தான் காசு கொடுத்து படம் ஓட்டுறாரு இப்படின்னு ஓட்டிட்டு இருப்பானுங்க. ஏன்டா லூஸ் மாதிரி வளர்றீங்க அப்படின்னு இன்னைக்கே அதான் மாத்தி சோசியல் மீடியா எஸ்ஏசிய வந்து எஸ் மட்டும் எடுத்து சோசியல் மீடியான்னு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு பாவம். ஆனா அப்போ வந்து என்னாச்சுன்னா திருப்பாச்சி படம் ரிலீஸ் ஆகி 125th டேவோ சம்திங் கிராஸ் பண்ணி ஓடிடுச்சு. நூன் ஷோ மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு இதுல கமலா தியேட்டர்ல. அப்ப சிம்புவோட படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. சரி நாங்கெல்லாம் அந்த சிம்பு படம் பாக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தியேட்டர் அந்த நூன் ஷோக்கு இருக்கிற கூட்டம் வந்து அப்பதான் அன்னைக்குதான் இந்த படம் ஓபன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆர் ஆன் வீக்கெண்ட். இந்த படத்தோட கூட்டத்தை விட அந்த படத்துக்கு வந்து வெளியில வந்த கூட்டம் வந்து அவ்வளோ ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்போ காலேஜ்ல வந்து ஸ்கூல்ல வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்த அந்த பையன் வந்து அங்க இருந்தான் எங்க கூட. அப்பதான் அவனை வந்து லைவாவே செஞ்சோம் இன்னைக்கு. சரி பாடுறா இவங்க எல்லாம் வந்து எஸ்ஏசி வந்து காசு கொடுத்து இங்க கூட்டு வந்திருக்காரடா எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு உண்மை ஒரு விஷயம் வந்து சும்மா நம்ம பேச்சுவாக்குல சொல்றதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் ஒரு மொமெண்ட் இருக்கும்ல அந்த மாதிரி ஒண்ணு. அதுக்கப்புறம் சிவகாசி படம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தியேட்டருக்குள்ள போறதுக்கு. அப்போ டிக்கெட் வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஒரு டிக்கெட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி நம்ம யாராவது வந்தா ஃப்ரீயா கூட கொடுத்துருவோம் காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு வர போறவங்க எப்படி கேட்கறது அப்ரோச் பண்றதெல்லாம் தெரியாதுல்ல. டிக்கெட் வேணுமா அந்த மாதிரி நம்ம ஊர்ல அப்படியே எல்லாம் பிஸியா போயிட்டு இருப்பாங்கல்ல. அப்படி நின்றுட்டு இருந்தா ஒரு டிவிஎஸ் 50ல ஒரு ஐயர் வந்தாரு. ரொம்ப பவ்யமா வந்துட்டு பட்டையெல்லாம் போட்டு அப்பதான் கோயில்ல முடிச்சுட்டு வந்தாரு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னாரு. என்ன உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குமா அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்டாரு. ஆமாங்க இருக்கு சார் ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்கு. ஓகேவா இந்த இடம் இங்க இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னா எல்லாம் நார்மலா தான் இருந்தாப்ல. இருங்க தலைவருக்காக இது கூட இல்லையா கொடுங்க டிக்கெட்டை அப்படின்னாரு. காசு எக்ஸ்ட்ரா வேணாலும் தரேன் அப்படின்னா இல்லைங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் வேணாம் நீங்க டிக்கெட் பிரைஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நார்மலா தான் இருந்தாரு. தியேட்டர்ல போய் உட்கார்ந்து தளபதி வெல்டிங் வைக்கவும் பயப்புல இறங்கி ஐயோ அன்னைக்கு அவரோட ஒரு ருத்ரதாண்டவம் பார்த்தேன் பாரு. நான்லாம் மிரண்டுட்டேன் வெளில வந்து. ஐயோ நம்மலாம் இல்லடா இன்னும் நம்மலாம் இப்படி இருந்துகிட்டு நம்மலாம் கூட நானே கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவர் கத்துறது. அவரு வந்து தலைவா இன்னும் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் தெரிஞ்சுனேன் சரி நம்மளுக்கு அந்த வேரியஸ் ஏஜ் குரூப்ஸ் எல்லாம் ஒரு நாள்ல ஒரு எதையுமே ஃபார்ம் பண்ணல. இது வந்து இப்ப திடீர்னு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஃபேனா மாறினவங்களோ இல்ல ஹிட் ஆகுதுன்றத பார்த்து ஃபேனா மாறினவங்களோ அந்த மாதிரி அவர் எதையுமே ஃபார்ம் பண்ணல. ஒரு சிறுக ஒரு உண்மையான உழைப்பின் பேர்ல தான் ஒரு உண்மையா நல்ல படம் கொடுத்து அது மூலமா அது கவர்ந்து பீப்புளுக்கு எது நான் செஞ்சா பிடிக்கும்ன்றத அந்த பல்ஸ ரீட் பண்ணி அதுக்கான டெய்லர் மேட் மூவிஸ பண்ணி அதே மாதிரி என்னைக்குமே இந்த ஹிந்தி படத்துல நிறைய வாய்ப்பு வந்த போது கூட அவர் போய் பண்ணது கிடையாது. அதை வந்து தவிர்த்துட்டாரு. He was happy for where he is and whom he is doing movies. அதே மாதிரி இந்த ஏங்க ரொம்ப லோக்கலாலாம் சில படம் பண்றீங்களே அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கேட்கிற போதும்
இல்ல என் ஃபேன் அவங்களே அந்த ஃபேன் இருக்கான், அவனுக்கு இந்த மாதிரி நான் பண்ணா பிடிக்கும்னு அத கூட அவரு இது பண்ண மாட்டாரு. அந்த வேலாயுதம்ல கூட அந்த பாட்டுல வந்து லிரிக் வரும், ஆடுகிற ஆட்டத்துக்கு கூடுகிற கூட்டத்துக்கு, அப்புறம் சொல்லிட்டு இப்ப எது பண்ணாலுமே தப்பு இல்ல அவங்களோட சந்தோஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தனிப்பட்ட கேரியர் என்ன, இவன் எப்படி ஏ கிளாஸ் ஆடியன்ஸா பார்ப்பான், அப்பெல்லாம் இந்த ஏபிசி எல்லாம் ரொம்ப பேசுவாங்க. இந்த மல்டிபிளெக்ஸ்ல வர கூட்டம் என்ன எப்படி பார்க்கும், அதுக்காக நான் இப்படியான படங்கள் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே அவரு யோசிச்சதே கிடையாது. சத்யம் தியேட்டர்ல எல்லாம் வந்துட்டு வசீகரா தான் ஒரே மூவி நடுவுல ரிலீஸ் ஆச்சு, ஏன்னா அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருந்தாங்க. அதை தவிர மத்த எந்த விஜய் படமும் சத்யம் தியேட்டர்ல போட மாட்டான். ஏன்னா ஆமா அந்த டைம்ல, ஏன்னா இல்ல அவங்களுக்கு வந்து எல்லா கிரௌடும் வருவாங்க, ஆட்டோக்காரர்ல இருந்து எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கெல்லாம் சத்யம் தியேட்டர் மேல அப்ப காண்டாவே இருக்கும், என்ன நீ இது பண்ற. மியூச்சுவல் ஃபீலிங். காலேஜ் படிக்கும்போது நாங்களுமே அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, அதை நாங்க பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. சத்யம் தியேட்டர்ல உங்க படம் இப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா அவன் தியேட்டர்ல கண்ணாடி உடைஞ்சும் அவன் தவங்க கடந்து தளபதி படத்தை ரிலீஸ் பண்ற நிலைமையில அவர் கொண்டு வந்து வச்சாரு தெரியுமா. அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்ல மூவில நம்ம பாக்குறது வேற, அது ரியல் லைஃப்ல ஒருத்தன் எல்லாத்தையுமே திருப்பி நிமித்தி எல்லாரையும் நிக்க வச்சான்றது வந்து மூவில ஒரு மாஸ் சீனா வைக்கிற விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ரியல் லைஃப்ல நடந்திருக்கு. அதுவும் இல்லாம தளபதியை பத்தி கடைசியா நான் ரொம்ப நேரம் பேசினேன், சாரி. பட் தளபதியை பத்தி கடைசியா அது என்னன்னா, ஒரு ஹீரோவா இருந்து ஒரு ஹீரோக்கான குவாலிட்டி எல்லாம் இருந்து, ஒரு ஹீரோனா இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புலதான் இருக்கணும், இந்த கலர்ல இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்பதான் ஒரு பாக்குறதுக்கு ஹீரோ பாரு அப்படின்றது எதுவுமே இல்லாம, ஆனா இன்னைக்கு அவருதான் அதுல நம்பர் 1 ஆகி காமிச்சிருக்காருன்ற போது, இதை விட ஒரு இன்ஸ்பிரேஷனும் இதோட ஒரு ரோல் மாடலும் லைஃப்ல யாருக்குமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்னா அவரை அது ஆக்சுவலா இந்த டைலாக் சொன்னா இப்ப யாரும் நான் யாரையா சொல்றேன், தன்னைத்தானே செதுக்கியவன்ற மாதிரி என்ன நெகட்டிவா சொன்னாங்க, எது எதெல்லாம் சொன்னாங்களோ அந்த எல்லா கூட்டத்தையுமே அவரை ரசிக்க வச்சிருக்காருல்ல திருப்பி. நாட் ஓன்லி ஃபேன்ஸை கனெக்ட் பண்றதுன்றது வேற, ஒரு ஜெனரல் ஆடியன்ஸையே ஃபேன்ஸா மாத்துற அந்த பவர் வந்து ரசிகனா மாத்தி இன்னைக்கு வச்சிருக்காருன்னா அதெல்லாம் வேற மாதிரிதான் தளபதி. சொல்லிட்டே போலாம். சரி நீங்க இல்ல சேசியப்பா சொல்லியிருக்காரு, பாரதி ராஜா கிட்ட அவங்க கிட்ட எல்லாம் போன அந்த டைம்ல பெரிய டைரக்டர் வச்சு லான்ச் பண்ணா இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யாருக்குமே அந்த என்விஷன் இல்ல, இவர் இவ்வளவு பெரிய ஆளா வருவாரு அப்படிங்கிற ஒரு என்விஷன் இல்ல. நீயே எடுக்கலாமேங்கிறது மாதிரி அவங்க வந்து என்ன சொல்றது, அதுல இருந்து வந்து விடுபட்டு போறதுக்கு தான் வந்துட்டு பாத்துருக்காங்க. அது எல்லாருமே அவங்க எல்லாருமே பிரமிச்சிருக்காங்க. பாரதி ராஜா எஸ்ஏசி அப்பா கிட்டே சொல்லி இவ்வளவு பெரிய ஆளுமையா வருவான்னா அந்த டைம்ல எனக்கு தெரியாதுப்பா, நான் அந்த அந்த பார்வையிலேயே அவரோட பையனே ஆக்க முடியல இல்ல கடைசி வரைக்கும் அவரால். யோசிச்சு பாருங்க. அது அது வந்து ஒண்ணு யோசிச்சு பாருங்க, எஸ்ஏசி கிட்ட தளபதி சொன்ன போதும் அவருக்கும் அந்த கான்பிடன்ஸ் இல்ல, அதுக்கப்புறம் பையன்றதுனாலதான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. வேற எந்த டைரக்டர்ஸ்க்கும் அந்த இல்ல, ஆனா அந்த சின்ன பையனுக்கு அவனுக்கு அந்த கன்விக்ஷன் இருந்திருக்குல்ல, இல்ல இதுல நான் வரணும், இதுல ஜெயிக்கணும், இதுல ஜெயிச்சு காட்டுவேன்னு அந்த கன்விக்ஷன். அந்த டைம்ல யாரெல்லாம் அவரை நம்பி இருப்பாங்க, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே அப்கோர்ஸ் என்கரேஜ் பண்றவங்க அவர் மூஞ்சிக்கு நேரம் சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் அவருக்கு மேல அவருக்கு இருந்த கன்விக்ஷன் தான் அவரை இன்னைக்கு வரைக்கும் கூட்டு வந்திருக்கு. இப்போ அதே கன்விக்ஷன் தான் அவருக்கு பாலிடிக்ஸ்லயும் இருக்கு, கண்டிப்பா அந்த இடத்துலயும் அவர் அதை கொண்டு போய் சேர்க்கும். அது ஏன்னா அந்த ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு பெர்சிவரன்ஸ் தானே மேட்டரு. மத்த எல்லாமே வந்து என்ன மாறினாலும் அந்த ஒரு நேச்சர் ஆஃப் த பர்சன் அதுதானே அவருக்கு விக்டரி. அவர் எந்த ஃபீல்ட்ல இருந்தாலுமே இப்படிதான் பண்ணிருப்பாரு. அதுவும் எனக்கு அது மேல எனக்கு ஒரு இது இருக்கு, ஒரு நம்பிக்கை. ஒரே நிமிஷம். சுகல் சூப்பர்டா. ஆக்சுவலா 24 மணி நேரம் நம்ம இது பண்ணிட்டோம், கிராஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, விளையாட்டா பேசணும், இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம், பிளான்லாம் போட்டோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். சில நடுவில் வந்து சில தடங்கள்லாம் இருந்துச்சு, பட் ஸ்டில் வி கண்டினியூட். அண்ட் இது எதிர்பார்க்கல உங்கள்கிட்ட இருந்து இந்த இனிஷியேட்டிவ் நீ நான் போடுறேங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுனேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து கலெக்டிவாக நிறையா பேர் ஒர்க் பண்ணணும். ஓகேவா, எல்லாம் மாறி மாறி ஒரு ஷிஃப்ட் மாதிரி இது பண்ணிட்டு பண்ணணும். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் முக்கியமாக இந்த லிசனர்ஸ் வந்து நமக்கு நைட் ஆரம்பிச்சதுலேருந்து காலையில்
விடிய காலையில் இப்போ வரைக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 40-50 பேர்னு கண்டினியூஸாக அந்த இது பேர் இருந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 100, 200, 250ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒத்துழைச்சு அவங்களும் இவ்வளோ நேரம் இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஹோப் நம்ம வந்து கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஆல் ஃபார் ஒன் மேன். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். அண்ட் சூப்பர்டா சுகேல். எல்லாத்துக்கும் இங்கே ஸ்பீக்கரில் இருக்கவங்களுக்கு எல்லாரும் இதுக்கு இதுல இருக்கு லவ்யனா அண்ட் இல்ல இன்னொரு சப்போர்ட்லாம் முக்கியமான விஷயம் சொல்லணும். அதே செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ ஒரு மாதிரி கிளிச்சில் வந்து இருடா சொல்லிடுறேன். கட் ஆகும்போது சுஹேல் எல்லாரும் ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆயிட்டோம். என்னடா கட் ஆயிடுச்சு அப்படின்னு. சுஹேல் தான் வந்து மெசேஜ் பண்ணி டேய் மனம் தளராதீங்கடா வாங்கடான்னு சொல்லி திருப்பி எல்லாரையும் உள்ள இழுத்துட்டு வந்துட்டான். ஒரே நிமிஷத்துல 1 மினிட்ல ஜஸ்ட் ஒரு 1 சின்ன மினிட்ல திருப்பி தூக்கிட்டான் அதை. சூப்பரா சுஹேல், சீரியஸ்லி ஆனா உண்மையிலே சுகையில சூப்பர். இது சொல்றதுக்கு வேணா ஒரு சின்ன வார்த்தையா இருக்கும். நீ பண்ண நீ பெரிய விஷயம்டா. என்ன விட ஆமாண்டா அடுத்த சுகில, சும்மா விளையாட்டுக்கு வருஷம் விளையாட்டுக்கு தான் என்ன அடுத்த சொல்லிருப்பான்னு வருஷம் நினைச்சா இதே உண்மையாலுமே நாள் களத்துல இறங்கி செஞ்சு காட்டிட்டேன். நம்ம வெற்றியோட டே ஸ்பேஸ்ல சிம்பிள். கண்டிப்பாடா. அடுத்த வருஷம் This 48 is மணி நேரமா போட்டுடலாம் விடு. சிஎம் 52 மணி நேரமா போட்டுடலாம். and to all. This is for only one person. நோட்ல The நான் million of man. என்ன மட்டும் நம்ம இல்ல, டிவிக்கு அப்போ நம்மளுக்கு வந்து அடுத்த வருஷம் பத்தாதுடா. என்ன பண்ணு, குரூப் மாதிரி ஒரிச்சிருவோம். எந்தெந்த காரனே எப்ப படிக்கிறோம்னு பகுதி வாரியா பிரிச்சு போடுவோம் டைட்டில்ல. ஃபர்ஸ்ட் ஊப்பிங்க அப்புறம் எல்லா கட்சியும் கூப்பிட்டு. ஆனா இன்னைக்கு நான் உன்னை மன்னிச்சிருவேன்டா சுயிலு. ஹரிஸ் ப்ரோ உங்களுக்கு இல்ல ஹரிஸ் ப்ரோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் இதைத்தான் ஹரிஸ் ப்ரோ போன வருஷம் சொன்னேன். எல்லாருமே சிரிச்சாங்க. 50வது இன்னைக்கு பிறந்த வந்து நாளைக்கு 50 மணி நேரம் ஓட்டணும்னு சொன்னாரு. 50 மணி எப்படிங்க நேரம் அது ஸ்பேஸ் ஓட்டணும். சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எக்ஸ்பீரியன் கேட்டோம். இல்ல 50 மணி எப்படி நேரம் ஏதாவது அதுக்கு ஐடியா பண்ணுங்க, சாத்தியம் எப்படி படுன்னு கேட்டுடலாம். அது படம் வைக்கிறது எப்படி அதுல யோசிங்க. இன்னைக்கு நிகழ்த்தி காமிச்சாச்சுல்ல எக்ஸாம்பிள். அதனால ஒண்ணுமே எல்லாருக்கும் அந்த கான்பிடன்ஸ். அதனாலதான் எனக்கு ரொம்ப இதா இருக்குது. இல்ல அடுத்த வாட்டி இல்லடா சுயிலு இன்னைக்கு இன்னைக்கு இந்த பர்த்டேக்கு விட்டுறா. அடுத்த வாட்டி கண்டிப்பா உங்க அண்ணன் இங்க இருக்கணும். நானே கூட்டிட்டு வரேன். ரிசல்ட்டோட போய் மீட் பண்றோம். இல்ல எனக்கு மெசேஜ் பண்ணாரு. சாரி ப்ரோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அவர் வருவேன்னு தான் சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அது இழுத்துருச்சு, ரொம்ப டிலே ஆயிடுச்சு அந்த ப்ரோக்ராம், அதனாலதான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாட்ஸ்அப் பண்ணிருந்தாப்ல. இல்ல இது சையத் ப்ரோ, நம்ம டைம் பாஸுக்கு அன்னைக்கு என்ட்ரி குடுக்குறோம் ப்ரோ. அடுத்த வருஷம் ரிசல்ட் அன்னைக்கு நம்ம போறோம். அன்னைக்கு திருப்பி சபதத்தை முடிச்ச மாதிரி போய் செய்யறோம். அந்த மாதிரி சரி ஓகே எல்லாத்துக்கும் நீங்க பேசுங்க. அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அதாவது உங்க கேங், நம்ம இந்த கேங் இருக்கு பாத்தீங்களா, நீங்க எல்லாம் மதியம் பேசுறப்ப கூட வந்துட்டு ஈவினிங் பேசுறதுக்கு டாபிக் இல்லாம போயிரும். ஏதாவது டாபிக் வந்துட்டு எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு ஒரு 4-5 டாபிக் எல்லாம் எடுத்து கொடுத்தேன். ஆனா இந்த கலக்க போது யாருல வடிவேல் பாலாஜி சொல்றோம், நம்ம இன்னைக்கு ஸ்கிரிப்ட் படி போயிருக்கோம் அப்படின்ட்டு பேசுவோம் தெரியுமா. அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த குரூப் ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது. அப்படியே தளபதியை பத்தி பேசுறாங்க, அப்படி பேசிக்கிட்டே இருக்குது. 1.5 மணி நேரமா அவரோட பாட்டு அது இதுன்ட்டு காமெடி. அதை அவரை பத்தி பேசினா என்னென்ன பேசுவோம், இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்துட்டு ரோட்ல என்ன பேசுவோமோ அதுதான் பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, மீதியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தளபதியை பத்தி பேசணும்னா 24 மணி நேரம் கூட நாங்க பேசுவோம்டா அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஸ்பேஸ் தான் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி கண்டென்ட்டே இல்லாம வந்துட்டு நாங்க பாட்டு பேசுவோம். இது வெறும் டீசர் தாமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எங்களுக்கு இன்னும் இருக்கு பேசுறதுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும். சுயல் வந்துகிட்டு ஏனோ தானோ 24 hours பொண்ணுமே நடத்தவே இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான், பயங்கர பிளானிங்கோட இருந்தான். என்ன பண்ணான்னா என் டைம் மகிழன்ட்டையும் என்ன பண்ணா, மகிழனை பாட்டு போட சொல்லிட்டு எனக்கு ஸ்பீக்கர்ஸ் ரொட்டேட் பண்ண சொன்னான். அப்போலாம் வெறும் 20 லிசனர் தான் இருந்தாங்க நைட்டு ஃபுல்லா. அவன் ஒருவேளை இது கட் ஆயிடுச்சுன்னா ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டான். அப்படியே கொடுத்துட்டு அவன் வெறும் 3 hours தான் தூங்குனானே இன்னைக்கு சொல்ல போனான். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் சுஹேல், கங்க்ராட்ஸ் சிவனே. அதே மாதிரி மயிலன் ப்ரோவும் நல்லா பாட்டு ரொம்ப எங்கேஜிங்கா வச்சிருந்தாரு. அதே மயிலன் ப்ரோ சூப்பர் ப்ரோ. சையத் ப்ரோ அதே மாதிரி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அதே மாதிரி கோஸ்ட் வந்து சச்சின். சரி நம்ம டிவிகே ஃபிளாக் அந்த மட்டும் கேட்டுக்கலாம். மதன் நம்ம டிவிகே ஃபிளாக் அந்த மட்டும் யார் சேது ப்ரோ பாடுறாரா? ஆனா சேது ப்ரோ 1.5 மணி நேரம் நீங்க வந்துட்டு பாடி என்கேஜா வச்சீங்களா, அதுவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இடையில வந்துட்டு நண்பன் ஜெயசூர்யா ப்ரோ, ஒவ்வொருத்தர் ஹரிஸ் ப்ரோ, ஒவ்வொருத்தரும் வந்து நண்பன் வந்திருந்தாரு கொஞ்ச நேரம். ஜெயசூர்யா வந்திருந்தாரு. நேத்து நான் டிரைவ் எங்க வெளில போயிட்டேன். அதனாலதான் நேத்து உடனே என்னால வர முடியல. அங்க முடிச்சுட்டு அப்படியே போயிட்டேன். இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன்.
சூப்பர். கீப் அப் த குட் ஒர்க்டா சுயல். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்துட்டு ஒண்ணு சேர்ந்து நின்னா எதையுமே சாதிக்க முடியுங்கிறது இந்த ஸ்பேஸ் நிரூபிச்சிருக்கு. கடைசியா எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். சுகில் ப்ரோ உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் கோஸ்டா வந்து சச்சின் இருந்தார், அவருக்கு தேங்க்ஸ். சுரேந்தர் ப்ரோ தேங்க்ஸ். மதன், நதீர் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சையத் ப்ரோ தான். ஏன்னா அவர் நிறைய பேசினாரு, பாடினாரு. அதுக்கப்புறம் ராஜேஷ் ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ அண்டு ஜேஎஸ், நண்பன் ப்ரோ வந்திருந்தாங்க, கவின், அரவிந்த், நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். பிகாஸ் ஆஃப் ஒன் மேன் மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ட்ல இருக்காரு. அவருக்காண்டி எல்லாரும் வந்து இந்த ஸ்பேஸை வந்து 24 hours நல்லா டெம்ப்ளேட்டாக கொண்டு போய் எங்கேஜா நல்லா முடிச்சதுக்கு அனைவருக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. பாட்டு போடுறியாடா சுகிலே? டிவிக்கு பிளாக் அந்த போட்டுருப்பா. தலைவன் 32.4 மில்லியன் வியூஸ், cumulative views in 24 hours. வளர்ந்துட்டான் தலைவன். சையத் ப்ரோ நீங்க பாடுங்க. கிளிம்ஸ்ல இதான் ரெக்கார்டானா? கொடி பாட்டு. ஆமா கிளிம்ஸ்ல இதான் ரெக்கார்ட். ஆமா, மத்தவங்க எல்லாம் ட்ரெண்ட் பண்ணுவாங்க, நம்ம ட்ரெண்ட செட் பண்ணுவோம்ல. எது பண்ணாலும் ரெக்கார்டு தான் தலைவன் வந்து. மத்தவங்க எல்லாம் 4 மில்லியன் 5 மில்லியனுக்கே முக்குவாங்க. கைஸ் ப்ளீஸ், ஓகே சரி. இல்லாதவங்கள பத்தி இன்னைக்கு பேச வேணாம். இல்ல நான் ஒண்ணு சொல்ல வந்தேன். இந்த வருஷம் வந்துட்டு அடுத்து வரப்போற ஒரு பெரிய படத்தோட டீசர் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்தது. அதுவே இப்ப வரைக்கும் அந்த ரெக்கார்டு தான் வச்சிருக்கு. 1 இயர், ஒரு வருஷம். ப்ளீஸ் கைஸ், இன்னைக்கு இயலாமையை பத்தி பேச வேணாம் கைஸ். இல்ல அது சுயல் முடிஞ்ச கொள்கை பாட்டு கூட போடுறா. கொள்கை பாட்டு போடு, ஃபிளாக் ரெண்டையும் போட்டுட்டு முடிச்சிடு, அவ்வளவுதான். இல்ல சையத் ப்ரோ நீங்க பாடுங்க பிரதர். இல்ல அது ப்ளே ஆகட்டும், அதுதான் நல்லா இருக்கும். இல்ல நம்ம பாடலாம் அந்த பாட்டு. இல்ல இது ப்ளே ஆகட்டும், அப்படியே குரூப் பண்ணுவோம் மேல. ஓகே.